கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உணர்வுகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அன்பளிப்பாகும். ஆனால் இந்த உணர்ச்சிகளை நாம் மிக ஜாக்கிரதையாய் கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்க வேண்டும். யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நாம் பார்க்கிறதினாலும் கேட்கிறதினாலும் வெளிப்புற காரணிகளாலே நம்முடைய உணர்ச்சிகளிலே பெரும் மாற்றமும் பாதிப்பும் உண்டாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் எல்லா காவலோடும் உன் மனதை காத்துக்கொள் என்று சொல்லி நம்ம மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய உணர்ச்சிகளிலே பெரிதாய் அது தென்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், கேட்கிற பேச்சுக்கள் எல்லாமே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக வந்தாலும் நாம் எந்த எண்ணத்தை நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்த வசனத்தின்படியே நாம் ஒப்பிட்டு நம்முடைய மனதிலே நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த எண்ணத்தை நாம் மனதில் வைக்கக்கூடாது, எந்த எண்ணத்தை நாம் மனதில் வைத்து நாம் ஆலோசனை செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை மிக ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், இஸ் கண்ட்ரோல்டு பை எமோஷன்ஸ். அவன் உணர்ச்சிகளாலே ஆளப்படுகிறவனாக இருக்கிறான். அதனாலே நடக்கிற சூழ்நிலைகள், காரியங்களை குறித்து ஒரு சிலர் தே டேக் எமோஷனல் டிசிஷன்ஸ். அந்த உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுத்துக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கை பற்றினதாக இருக்கட்டும், முக்கியமான முடிவுகளை ஒரு சிலர் அவ்வாறு எடுத்து பெரிய தவறுகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் வாசித்த பிலிப்பியர் வசனத்தின்படி நோ எமோஷனல் டிசிஷன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எந்த நிலைமையிலும் நாம் இந்த உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளிலே 15 18 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த உணர்வுகள் ஒருவேளை கெட்ட உணர்வுகள், when you have the negative emotions, when you make some decisions, that will end up in a very bad results. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சரியான உணர்வுகளை கொண்டிராத போது எடுக்கிற முடிவுகளின் விளைவு பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. சண்டைக்காரன் கோபத்தை கிண்டி விடுகிறவனாய் இருக்கிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ என்று சொல்லி அந்த உணர்வை பற்றி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். த டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், அங்கே ரெண்டு எதிர்மறையான நன்மையான உணர்வுகளை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த எமோஷன்ஸ், இந்த உணர்வுகளை மிக ஜாக்கிரதையாய் நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டியது. இதுக்காக நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நாம் இருப்போமானால் இந்த எதிர்மறையான உணர்வுகளை மிக சுலபமாய் மேற்கொள்ள முடியும். நம்முடைய சொந்த பலத்தினால் அவைகளை செய்ய முடியாது. ஆனால் தேவன் நமக்கு அவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:7 வசனத்தில் நாம் அவரை சார்ந்து, எல்லாவற்றுக்காய் அவரை சார்ந்து நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கவலை இல்லாமல், சோர்வுகள் இல்லாமல், நாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிழ்ச்சியை அனுபவித்து அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி வாழுகிற பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான எண்ணங்கள், உணர்வுகள் உங்களுக்குள்ள வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறதா? இந்த எண்ணங்களை மிக ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த எண்ணங்களை பொறுத்தே இந்த உணர்வுகள் மாறுபடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் என்னத்தை வச்சு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வுகளை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை பிசாசு நமக்குள்ளே எண்ணங்களை, அவனுடைய எண்ணங்களை விதைத்து நம்முடைய உணர்வுகளை திசை திருப்பி மனிதர்களை அவ்விதமாய்த்தான் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எவ்விதமான தேவனுக்குரிய பிலிப்பியர் 4:8 வாசித்ததை போல அந்த தேவனுக்கு மேன்மைக்குரியவைகளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உலக பிரகாரமான பாவப்பட்ட எண்ணங்கள், தாழ்வான எண்ணங்கள், ஏழ்மையான எண்ணங்கள், நாம் தோற்று போய்விடுவோம், மரித்து போய்விடுவோம், வியாதி என்னை மேற்கொண்டு விடும், இவ்விதமான எண்ணங்களை அவைகளை வைத்து பிசாசு உங்களை வீழ்த்த நினைப்பான். ஆனால் இயேசு ராஜா சொன்னார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்த சத்துருடைய வல்லமை, எல்லா வல்லமைகள் அழிக்கத்தக்கதான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசப்பா சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியானோடு ஒன்றிணைந்து நடக்கிற பொழுது நமக்கு அவருடைய சமாதானம், அவருடைய ஞானம், அவருடைய பொறுமை எல்லா இடத்துல அது விளங்கும். நீங்கள் எண்ணுகிறதுல உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துவிடும். உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துவிட்டால் பிசாசை நீங்கள் எளிதாய் வீழ்த்தலாம். கலாத்தியரிலே ஒரு வசனத்தை படிக்கிறோம். 5:23 சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. when you are so calm, disciplined, அந்த சாந்தம் ஒரு கூல் மைண்டு. இச்சையடக்கம் என்று சொல்லுகிற பொழுது ஒழுக்கம், கட்டுப்பாடு அதை சொல்லுகிறது. இவைகளை மாதிரி ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையின் முறைமை, தேவனுடைய நியமம் வேறு ஒன்றுமில்லை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் டுடே? உங்களுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன? தாவீது சொன்னான், என் இருதயத்தை உம்மையே நான் சார்ந்து கொள்ளும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி அவன் வேண்டுகிறான். இன்றைக்கி நீங்கள் உலகத்துக்கு பக்கம் இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எந்த மாதிரியான உணர்வுகள்? ஒரு மனுஷன் கொடூரனாய் செயல்படுகிறான் என்று சொன்னால் அதுக்கு முதலாவது எண்ணம், ரெண்டாவது அந்த உணர்வுகள். இன்றைக்கு நாம் தேவனுடையவர்களாய் மாறுவோம். தேவனுடைய பவுல் சொன்னதை போல எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோம். இந்த பொல்லாத கெட்ட உணர்வுகளின் அந்த சக்கரத்தை நாம் உடைப்போம். எல்லா பொல்லாத எண்ணங்கள், உணர்வுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தில் அவைகளை உடைத்தறியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலையில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். வானத்தை பூமியும் படைத்த தகப்பனே, எங்களுக்கு மனதை உண்டாக்கினவரே, எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் உண்டாக்கினவரே, இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கரங்களை வையும். உடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ண உணர்வுகளினாலே போராடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுது பிசாசினுடைய அந்த வல்லமை உடைவதாக. உடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த பிள்ளைகள் உலக பிரகாரமாய் அல்ல, ஆண்டவரே, பாவத்தின் வழிகளில் அல்ல, மாமிசத்தின் வழிகளில் அல்ல, உம்முடைய சிந்தையை கொண்டவர்களாய் வாழ இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.